இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி மற்றவர்கள் விமர்சிக்க புகுந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய விமர்சனத்தில் முதலிடத்தை இதுதான் பிடிக்கிறது. இஸ்லாத்துல ஆண்கள் ஏராளமான திருமணத்தை செய்து கொள்கிறார்கள், இஸ்லாம் பெண்களுக்கு கொடுமை இழைக்கிறது, இந்த ஒரு விமர்சனத்தை தான் எல்லோருமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஒரு விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும், ஒரு அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாத்துல எவ்வளவு கண்டிஷனோட எவ்வளவு நிபந்தனையோட எந்த நேரத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் விளக்கிட்டோம். ஆனால் இந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு எங்க மாதத்துல அனுமதி கிடையாது, எங்க நாட்டு சட்டத்துல அனுமதி கிடையாது, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி இருக்குது என்று விமர்சிக்கக்கூடிய மற்றவங்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டா கல்யாணம்ங்கிற பேர்ல தான் இன்னொரு பெண்ணோட அவர்கள் வாழ்க்கை நடத்துவது கிடையாது. கல்யாணம் இல்லாம சட்டப்பூர்வமான எந்த ஒரு உரிமையும் இல்லை என்று சொல்லிவிட்டு பிற பெண்களோடு வாழக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க, நிறைய இருக்கிறார்கள். அவங்க அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு மந்திரியா இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு அரசாங்க ஊழியர்களாக உயர் அதிகாரிகளாக எல்லாம் இருக்க முடிகிறது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன, கல்யாணம் பண்றதுல தான் இவங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறது தவிர ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட சேர்ந்து உடல் உறவு கொள்வது தாம்பத்தியம் நடத்துவது என்பதுல இவங்களுக்கு மறுப்பு கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணா ஏன் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதே நேரத்தில் கல்யாணம் இல்லாத முறையில சின்ன வீடுகளாக வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்வார்களே, ஆனால் கல்யாணம் பண்ணல, எந்த விதமான கல்யாண சடங்கும் செய்யல என்றால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டு சட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட பெண்களுக்கு நாங்க கருணை காட்டுறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை எந்த வகையில தீண்டினாலும் உன்னை தொலைச்சு போடுவோம் அப்படின்னு சட்டம் போடணும்ல. அப்படி நம்ம நாட்டில் சட்டம் இருக்கு? உலகத்துல எந்த நாட்டிலேயே சட்டம் இருக்குதா? உலகத்துல எந்த நாட்டிலையும் விபச்சாரம் தடைன்னு சட்டம் கிடையாது. முஸ்லீம் நாடுகள்ல மட்டும்தான். அதுல கூட சில நாடுகள் நடைமுறைப்படுத்துறாங்க, சில நாடுகள் அதையும் கை கழுவிட்டாங்க. ஆனால் உலகத்துல எல்லா நாடுகளிலும் என்ன நிலைமை இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆண் மகன் மனைவி இல்லாத இன்னொருத்தியோடு இந்த மாதிரி தப்பாக நடந்து கொள்வதற்கு இந்த நாட்டிலோ வேற எந்த நாட்டிலேயோ தவறு என்று சட்டம் போட்டிருக்கிறார்களா? சட்டம் கிடையாது. எது தடை இருக்கு தெரியுமா? விபச்சாரத்தை பிசினஸா பண்ணக்கூடாது, வலுக்கட்டாயமா பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு தான் தடை. எது தடை இருக்குது? விபச்சாரம் பண்றாருந்தா 4 பேரை வைத்துக் கொண்டு தொழில் மாதிரி போர்டு போட்டு விளம்பரம் பண்ணி போற வார ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு இந்த மாதிரி பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி பண்ணுவதற்கு தான் நம்ம நாட்டில் அது ஒரு கேஸ் போட முடியுமே தவிர, அல்ல வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி செய்தார்களே ஆனால் கற்பழிப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு தான் நீங்க சட்டத்தில் தப்புன்னு சொல்லி கேஸ் போட முடியும், நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, நாங்க 2 பேரும் விரும்பித்தான் இப்படி பண்ணணும் என்று சொல்வார்களே ஆனால் அது இந்த நாட்டில் என்ன இல்ல, குற்றம் இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, இவங்களோட சிறந்த முடிவை தான் சொல்லுது. நீ பாட்டு அப்பாட்டியை வச்சுக்க, யார்ட்ட டெய்லி ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டு வா, டெய்லி ஒரு ஆம்பளைகிட்ட போயிட்டு வா என்ற மாதிரி இஸ்லாம் சொல்லாமல், நீ முறைப்படி இன்னொரு பெண்ணோடு நீ வாழ்க்கை நடத்துறதா சந்தோஷம் அனுபவிப்பதாக இருந்தால் அவளுக்கு நீ மனைவி என்ற அந்தஸ்தை நீ கொடுக்க வேண்டும். அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளைகளை உன் பிள்ளைன்னு என்ன செய்யணும், சட்டப்பூர்வமா ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சிறந்ததா? அல்லது நீ கல்யாணம் பண்ண எத்தனை வச்சுக்க, அவளுக்கு மனைவி உரிமை எல்லாம் கிடையாது, ஒரு டெய்லி ஒரு பெண்ணை கூட நீ மாத்திக்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, கல்யாணம் மட்டும் பண்ணிவிடாது என்று சொல்வது சிறந்ததா? இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இதுக்கு தார்மீக ரீதியாக ஒரு கடுகளவாவது அவளுக்கு உரிமை இருக்கா, அவங்களுக்கு தகுதி இருக்குதா என்பதை நீங்க என்ன செய்யணும். என்னமோ இஸ்லாம் நமக்கு பிற்போக்கான சட்டங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாங்க. இதுதான் பிற்போக்கு. உலகத்தில் இருக்க இந்த சட்டங்கள் தான் இருக்கு பிற்போக்கா இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சினிமா நடிகை இதை ஓப்பனா ஒரு பேப்பர்ல ஸ்டேட்மெண்டாவே பேட்டியாவே கொடுக்குது. என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த சுதந்திரம் கொடுத்து பெண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஃப்ரீயா விட்டுறணும். எதுல ஃப்ரீயா விட்டுறணுமா, எப்ப வேண்டாலும் யாரோட வேண்டாலும் போய் சந்தோஷமா இருக்கலாம், அதை நம்ம தடுக்க கூடாது. அப்படிங்கிற கல்யாணத்தின் மூலமாகத்தான் அந்த சந்தோஷத்தை அடையணும் என்பது காட்டுமிராண்டித்தனம், அதெல்லாம் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது. இந்த கருத்துப்பட ஒரு நடிகை பேட்டி கொடுத்து அது பரபர போராட்டங்கள் கேசுகள் எல்லாம் போட்டு கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, அதுல என்ன தப்பு இருக்குங்க,
உழவும் பண்ணி அதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பெரிய கொந்தளிப்புலாம் பண்ணி தக்காளியை வீசி முட்டையை வீசி அந்த மாதிரிலாம் பண்ணினாங்க ஒரு பக்கம். கடையில் கோர்ட்டுக்கு போனா என்ன செய்ய, சுப்ரீம் கோர்ட்டு அதுல என்ன தப்பு, எந்த சட்டத்தில் நாங்க தப்புன்னு சொல்றது? விரும்பினபடி நடந்து கட்டாயப்படுத்திட்டாங்க, அவங்க உரிமை தானே. விரும்பின ஆம்பளை விரும்பின பொம்பளை போறது எந்த சட்டத்தின்படி நாங்க தப்புன்னு சொல்றது? அவங்களும் சொல்லி குத்தம் இல்ல, சட்டம் அப்படி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட் சட்ட புத்தகத்தை பாக்குது, சட்ட புத்தகம் எப்படி இருக்குது, தப்பு இல்லைன்னு சொல்லுது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அட தேவைக்கு நிறைய கண்டிஷனோட நீ விபச்சாரம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இஸ்லாம் சொன்னா பிற்போக்கம். எது பிற்போக்கம் இல்லையா? நீ கல்யாணம் பண்ணா யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் போ, என்ன வேணாலும் நோய்களை உண்டாக்கிக்க, இந்த ஒரு நெறிமுறை கிடையாதுன்னு சொன்னா அதுக்கு பேர் முற்போக்கு. பாத்தீங்களா? அப்ப இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதை என்ன இல்ல, இவர்களுக்கு உலகத்துல யாருக்கும் கிடையாது. நம்ம சட்டம் இப்படிலாம் போறாங்க, ஆம்பளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க, பெண்கள் அந்த மாதிரி சில பேர் வீடுகளில் நடந்து கொள்ற காரணத்தினால அவன் வேற மாதிரி போறான். அப்படி போறக்கூடியவனுக்கு என்ன பண்றோம், நீ கல்யாணம் பண்ணிக்கடா, முறைப்படி என்ன செய்ய அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுறான்னு சொல்றது இதுதான் புரட்சி, இதுதான் முற்போக்கான சட்டமே தவிர இதுல விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டில் தேசிய மகளிர் ஆணையம் ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த மகளிர் உரிமையெல்லாம் பறிக்கிறாங்க, அவங்களுடைய உரிமைகளை பேணுவதற்காக வேண்டி அரசாங்கத்திலிருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறுபான்மை கமிஷன், அந்த கமிஷன் இந்த கமிஷன் போடுற மாதிரி மகளிர் கமிஷன் ஒன்று இருக்கிறது. அது தேசிய இந்திய அளவுல மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோட அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தோடவும் தேசிய மகளிர் கமிஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த கமிஷனுடைய வேலை என்ன தெரியுமா, பெண்கள் உரிமையை பத்தியே பேசுவது, அதை பத்தியே சிந்திக்கிறது. எங்கேயாவது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டோம்னு சொன்னா அதுக்கு எதிராக என்ன செய்யறது, குரல் கொடுக்கிறது. இந்த மாதிரி இருந்தாங்களா, ஆரம்பத்தில் ஒரு டைப்பா மகளிர் ஆணையம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசி அந்த தேசிய மகளிர் ஆணையம் நாட்டு நடப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்ப ஒரு சென்ற வருடம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்யறாங்க. என்ன பரிந்துரை செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது ஒரு ஆண் மகன் இரண்டாவது மூணாவது திருமணம் பண்ணி கொண்டானேயானால் அந்த மனைவிக்கு ஜீவன அம்சம் கொடுக்கணும், சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க. இதுதான் பிற்போக்குண்டாங்க. அதாவது மனைவின்னு ஏற்றுக்கொள்றது தப்பு, ஒரு மனைவி தான், இரண்டாவதுலாம் மனைவி கிடையாது, மூணாவதுலாம் மனைவி கிடையாது, அதுதான் புரட்சி, அதுதான் முற்போக்கு, அதுதான் பெண்களை பாதுகாக்கக்கூடியதுன்னு பேசிக்கொண்டு வந்த தேசிய மகளிர் பெண்களுக்கான ஒரு கமிஷன் என்ன பண்ணுது, அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யறாங்க. இனிமே சட்டத்தை திருத்துங்க. எப்படி திருத்துங்க, இரண்டாவது பொண்டாட்டின்னு ஏத்துக்கிறங்க, மூணாவது பொண்டாட்டின்னு ஏத்துக்கிறங்க. அதாவது விமர்சிச்சு முடிச்சுட்டு கடைசியா இங்க வந்துடுறாங்க, எங்க இஸ்லாம் சொல்றபடி செஞ்சிருங்க, அதனால மனைவியில சட்டப்பூர்வம் ஆக்கிப்படுங்க அப்படிங்கிறாங்க. குற்றவியல் சட்டத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, இது சட்டப்பூர்வம் இல்லாத உறவில் பிறந்தவன். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள உறவு சட்டப்பூர்வமான, இவன் கணவன் என்றோ இவளை மனைவின்னு சொல்ல முடியாதுல, அதனால சட்டப்பூர்வம் இல்லாத உறவு, அது தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. அது கணவன் மனைவி இந்த மாதிரி சட்டக்கரவுல கொண்டா நிப்பாட்ட இயலாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. தேசிய மகளிர் கமிஷன் சொல்லுது இந்த வார்த்தையை நீக்கணும். எந்த வார்த்தைய, பப்பாட்டி வச்சுக்கிறத சட்டப்பூர்வம் இல்லாத உறவுன்னு சொல்றீங்களா, அதை மாத்திவிட்டு அதையும் சட்டப்பூர்வமான உறவுன்னு சொல்லணும். அதான் கல்யாணம். அதை பொறுத்தவன் கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொருத்தி வப்பாட்டியை வச்சுக்கிட்டான், அதையும் பொண்டாட்டின்னு சொல்லணும், கல்யாணத்தில் சேர்த்துடணும்னா அப்ப நீனும் தானே ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணணுங்கிற. பெண்களுடைய உரிமைக்குன்னு போராடுறதுக்கு புகுந்து விட்டு அதுக்குன்னு ஒரு கமிஷனையும் போட்டு அதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி நாட்டு நடப்பெல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, 14 நூற்றாண்டுக்கு முந்தைய இஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுதான் பண்றாங்க. 14 நூற்றாண்டுக்கு முந்தைய இஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது, மனைவி இன்னொருத்தியை போய் நாடுறதா இருந்தா பொண்டாட்டி தான் நீ நாட வேண்டும், மனைவிங்கிற முறையில் இல்லாம இன்னொருத்தி நீ நாடக்கூடாது. இதான் இஸ்லாம் சொன்ன ரெக்கமெண்ட் உலகத்துக்கு. இஸ்லாம் சொன்ன இந்த பரிந்துரையை பிற்போக்குன்னு சொன்னவர்கள் இப்ப என்ன பண்றாங்க, அதை கொண்டு வாங்குறாங்க. அதை யார் வாயிலால சொல்ல வைக்கிறான், இதே முற்போக்கு பெண்களை வைத்து சொல்ல வைக்கிறான். அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆணையத்தை வைத்து என்ன செய்யறான், அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அப்ப இவங்களுக்கு இப்ப என்ன சொல்ல வந்துட்டாங்க, இது சட்டப்பூர்வம் இல்லாத உறவுன்னு சொல்லக்கூடாது, பொண்டாட்டியும் பொண்டாட்டி தான், பப்பாட்டியும் பொண்டாட்டி தாங்கிறான். வேற என்ன சொல்ல வர, என்னது, அதையும் பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுங்க, மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் அவனுடைய பிள்ளைன்னு ஒத்துக்கொள்ளுங்க. அதான் இந்த பெண்ணை பாதிக்க, அவங்க இப்ப முதல்ல பேசும்போது பொண்டாட்டி பாதிக்கப்படுறா, பெண்ணுரிமை பாதிக்கப்படுதுன்னு கத்துனாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப நாங்க ரெண்டாவது பொண்டாட்டி பாதிக்கப்படுறோம், அதுக்கு என்ன சொல்றீங்க, பொம்பளை எல்லாம் போனவன, ஆமா இன்னொரு பகுதி இருக்கு, ஒரு பக்கத்தை பார்த்துக்கிட்டு ஒரு நாள கத்தி இருக்கிறோம். இவ்வளவு நாளா நம்ம பெண்ணுரிமை எல்லாம் புரட்சி பேசணும், எதை பார்த்துக்கிட்டோம், இந்த மனைவி பாதிக்கப்படுறான்னு கத்திக்கிட்டு இருந்தோமே, இந்த ரெண்டாவதா கட்டுறாங்க, அதுவும் பொண்டாட்டி தானே, அதுவும் பொம்பளை தானே, அவளுடைய வாழ்றான்ல, அவளும் புள்ள பெறான்ல, அந்த பிள்ளைக்கு அப்ப இல்லைன்னு ஆகுத,
அந்த பிள்ளைக்கு சொத்துரிமை இல்லைண்டாவுத, இவன் மண்டையை போட்டாண்டா இவன் சொத்துல வந்து இவளுக்கு பங்கு இல்லைண்டாவுத. அப்ப அந்த பெண்ணு பாதிக்கப்படுறாளேன்னு பஞ்சாயத்து வந்தவுடனே, ஆமா ஒன் சைடு பார்த்துல எத்தனை நாளா கத்திக்கிட்டு இருந்திருக்கோம், இன்னொரு சைடையும் அதுவும் பொம்பளை தானே அதையும் பார்க்கணுமே சொல்லி இதுதான் அல்லாவுடைய மார்க் அன்னைக்கே பார்த்துருச்சு. மனுஷன் விளையாட்டு தான் வழங்குவான், படிச்சவனுக்கு எல்லாம் தெரியுமில. அவன் கரெக்டா 14 நூற்றாண்டு காட்டு மிராண்டி காலத்துல ஒரே பட போட்டுவிட்டான். சரியா? அதனால இவங்க என்னத்தை போட்டு விமர்சனம் பண்ணனாலும் இஸ்லாமிய இந்த சட்டத்தை வந்து நம்ம பிற்போக்கு நினைச்சிடக்கூடாது. இதுதான் கரெக்ட், இப்படிதான் நடக்கும். இல்லாட்டி விபச்சாரம் தான் பண்ணுவான், இல்லாட்டி சின்ன வீட பாட்டுனா போவான், அவனும் கடைசியா கல்யாணம் திருப்பிடுவான். நல்லா விளங்கிக்கிறங்க, இதை நீங்க விளங்கிக்கணும். என்ன சொல்ல போனா, டெல்லியில வந்து ஒரு வழக்கு நடக்கிறது, டெல்லி ஹைகோர்ட்ல. என்ன வழக்குன்னா, ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவன் வந்து அரசாங்க ஊழியர். அரசாங்க ஊழியர்னா என்ன செய்யும், அவனுக்கு வந்து பணியில இருக்கும்போது இறந்தான்னு சொன்னா அவன் குடும்பத்துக்கு பென்ஷனும் வரும். அவன் பணியில இருக்கும்போது இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய வாரிசுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும். நான் அரசாங்க வேலையில இருக்கும்போதே, பணியில இருக்கும் டியூட்டியில இருக்கும்போது செத்துட்டேன்னு வைங்க, அப்ப என்னுடைய வேலை குடும்பத்துல யாரு தகுதியானவங்க இருக்கிறாங்களோ அவங்களுடைய படிப்புக்கு ஏற்றவாறு அவன் வேலையை கொடுக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்துல படிச்சவன் இருந்து அவனுக்கு என்ன தகுதியில வேலை கொடுக்க முடியுமோ அந்த தகுதியில என்ன செய்வாங்க, அந்த வேலை வாய்ப்புல அவனுக்கு ஒன்று முன்னுரிமை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, செத்து போனான்ல அவன் ஒரு பொண்டாட்டி ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஒரு அப்பாட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. யாரு? செத்து போனவன். இப்ப இந்த பென்ஷனும் இப்ப வரும், அவனுடைய பென்ஷனு, அவனுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தொகைகள்லாம் என்ன செய்யும் அவன் குடும்பத்துக்கு வரும். அதை வரும்போது என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் சேர்ந்து பஞ்சாயத்து ஆக்குறாங்க, எனக்கு தான் உனக்கு தாண்டு, நானும் பொண்டாட்டி தான் நானும் பொண்டாட்டி தான். இப்ப 2 பேரும் போய், இது முஸ்லீம் அல்ல, 2 பேரும் போய் பிரச்சனை ஆக்குறாங்க. கடைசியில சில வழக்கறிஞர்கள் சில நண்பர்கள்லாம் யோசனை சொல்லி, இப்படி போனீங்க நிக்கணும், உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாயி ஒரு சமரசத்துக்கு வந்துருங்க அப்படின்ன உடனே 2 பொம்பளையில உட்கார்ந்து சமரசத்துக்கு வர்றாங்க. என்ன சமரசம்? அரசாங்கத்தில் ஒரு வேலை ஒண்ணு கிடைக்க போகுது, இந்த ஃபண்டு ஒண்ணு வரப்போகுது, இந்த வேலையை வந்து 2வது பொண்டாட்டிக்கு நான் கொடுத்துறேன், கொஞ்சம் படிச்சவ, இந்த பென்ஷன் போக்குவரத்து பணத்தை ஏண்டு தந்துருங்க. அது ஒரு லாபம் தானே, ஒரு அரசாங்க வேலை கிடைச்சுன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும்ல. அதாவது வேலை இல்லாத சம்பளம்ல அரசாங்க வேலைங்கிறது. அதனால என்ன செய்யறாங்க, அது ஒரு வேலை செய்ய வேண்டியதில்லை, உட்கார்ந்து செஞ்சிட வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, இது மாதிரி 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி, முத மனைவி என்ன பண்ணிட்டா, அவனுடைய அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு, அவனுக்கு வரக்கூடிய பென்ஷன் அதையெல்லாம் எனக்கு தந்துருங்க. 2 பேரும் காம்ப்ரமைஸா கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி இந்த மனைவி என்ன பண்ணிவிட்டா, 2வது மனைவிங்கிற மனைவி இல்ல இவங்க சட்டப்படி, இல்ல இல்லம்பாங்க, இவங்க சட்டப்படி மனைவி இல்ல, அதாவது சட்டப்பூர்வம் இல்லாத உறவு தான் இவங்க சட்ட வார்த்தையில சொல்வதா இருந்தா. ஆனா அவ என்ன செய்யறா, துணைவின்னு வச்சுக்கிறங்க, இந்த துணைவி என்ன பண்றா, எனக்கு வேலையை தந்தா போதுங்கிறான். கடைசியில் இப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா, இதை எதிர்த்து ஒருத்தன் கேஸ் போடுறான், இது எப்படி சட்டப்படி செல்லாது. இன்னும் டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அதெல்லாம் கரெக்ட் தான், 2 பேரும் பிரிச்சுக்கிட்டே சரிதான், 2வது மனைவிக்கு அந்த உரிமை இருக்கத்தான் செய்யுது. டெல்லி ஹைகோர்ட் மனைவி ஒதுக்குச்சா இல்லையா? டெல்லி ஹைகோர்ட் ஒரு பொண்டாட்டி தான் கட்டலாங்கிறீங்க, முஸ்லீம் அல்லாத ஆளா இருந்தா ஒருத்தி தான் மனைவி, இன்னொருத்தி மனைவி இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிதான் அதுல நீங்க உண்மையாளர்களா இருந்தா என்ன தீர்ப்பளிக்கணும், ஒருத்தி தான் மனைவி, இன்னொருத்தி யாரோ ஒருத்தி, அவளுக்கு எப்படி வேலையை கொடுக்கறது, அது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுவீங்க, அப்படித்தானே கோர்ட்டு தீர்ப்பளிக்கணும். அப்ப கோர்ட்டும் சட்டப்படி என்ன வழங்கி வைத்திருக்கிறது, 2வது அப்பாட்டி மனைவி தான், பேர் தான் அப்பாட்டின்னு வச்சுக்கிட்டாங்களே தவிர அது மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுங்க, அதான் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி என்ன செய்யறோம், டெல்லி ஹைகோர்ட்ல செஞ்ச ஒரு விமர்சனம். அப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டு இந்த 2ஆம் திருமணத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, அது பிற்போக்கானது கிடையாது, பெண்களை கொடுமைப்படுத்துறதும் கிடையாது, பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதும் கிடையாது, அறிவியலுக்கோ அறிவுக்கோ எதிரானதும் கிடையாது. உலகத்தில் மற்றவர்கள் இது சம்பந்தமாக வைத்திருக்கிற சட்டங்கள் இருக்க, அந்த சட்டத்தை விட பல 1000 மடங்கு சிறந்த சட்டமாகத்தான் நம்முடைய சட்டம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான குடும்பவியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆண்களுடைய 2வது 3வது 4வது திருமணங்கள். ஆம்பளையா இருக்கிறவன் என்ன செய்யறான், அவன் வந்து 2வது கல்யாணம் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து குடும்பத்துல வந்து பெரிய புயலையே என்ன செய்யும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஆண்கள் இந்த 2 கல்யாணம் பண்றதும் போது ஒரு மனைவியால் என்ன செய்ய முடியாது, ஜீரணித்துக் கொள்ள முடியாத நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது. அப்ப இது சம்பந்தமாக ஆண்களுக்கும் சரியான ஒரு விளக்கம் கிடையாது, பெண்களுக்கும் இது சம்பந்தமாக சரியான விளக்கம் கிடையாது. ஒட்டுமொத்தமா நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த பலதார மனம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை முழு அளவுக்கு ஆம்பளையும் அறிந்து கொள்ளவில்லை, பொம்பளை அறிந்து கொள்ளவில்லை. இவர் பாடு என்ன செய்யலாம், நம்ம நினைச்ச நேரத்தில் கட்டிட்டு போயிடலாம் என்கிற மாதிரி நினைக்கிறார்கள். முதல்ல நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்,
இரண்டாவது கல்யாணம் பண்றதுங்கிறத மார்க்க ரீதியா உள்ள விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது தத்துவார்த்த ரீதியா நீங்க விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது கல்யாணம் என்பது ஒரு ஆணுக்கு இறைவன் வந்து அனுமதிக்கத்தான் செய்கிறான். ஏன் அனுமதிக்கிறான் என்று சொன்னா, இந்த உலகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லாஹ் அனுமதிச்சிருக்கு ஏற்றவாறு இந்த உலக அமைப்பு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன அறிந்து கொள்றோம்? உலகம் கூட எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இந்த வரதட்சணை கேட்கறதே உங்களுக்கு அதுக்கு பெரிய ஆதாரமா இருக்குது. சமமா இருந்த வரதட்சணை கேட்க இயலுமா? கேட்க இயலாது. அதிகமான பெண்கள் வந்து குறைந்த ஆண்களுக்கு போட்டி போடுற காரணத்தினாலதான் என்ன நடக்குது? தவறி கேட்கிறான். பெண்கள் மாத்தி இருந்தாங்கன்னு வைங்க, பெண்கள் கம்மியா ஆண்கள் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னு வைங்க, புண்ணே கிடைக்காது. கிடைக்கலன்னா என்னவாக? அவங்க கிராக்கி பண்ணுவாங்க. 10 லட்சம் தெரியா, 5 லட்சம் தெரியான்னு கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க? 1000 ஆம்பளைக்கு 900 பொம்பளை இருந்தால் 100 பேருக்கு பொண்ணு கிடைக்காத. அப்ப என்ன செய்வான்? அந்த விவாகரத்து பண்றது எதுவுமே பிறகு பாதிக்காது. விவாகரத்து பண்ணாலும் போட விவாகரத்தை பண்ணிட்டு போட, எனக்கு அடுத்து ரெடியா இருக்க ஆளு என்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போயிடும். இப்ப என்ன நிலைமை இருக்கிறது? ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாகவும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கிறது. இது காலத்துக்கு காலம் இது வந்து இதே மாதிரி கூடிக்கின்றதான் இருக்கிறது. பெண்களுடைய வளர்ச்சி விகிதம் என்ன இருக்கிறது? அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கு சமமான எண்ணிக்கையில இல்ல. அதுல வந்து இந்த சமமான எண்ணிக்கை என்பது நீங்க நம்பரை மட்டும் பார்க்க கூடாது. சமமான எண்ணிக்கை நம்பர் மட்டும் பார்க்க கூடாது. திருமணத்திற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு முதல்ல பெரிய வித்தியாசமாகும். ஒரு ஆம்பளை எப்ப திருமணத்துக்கு தகுதியாகுனா ஒரு 25 வயசுக்கு தான் கல்யாணம் பண்றாங்க. நடைமுறையில 25க்கு மேலதான் என்ன செய்யறாங்க? ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்றாங்க. பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 சட்டத்துல 18, 21 போட்டாலும் என்ன நடந்துட்டு இருக்குது? 15, 16 ஆனாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் வந்துடுறாங்க. அப்ப ஆம்பளைய கல்யாணம் பண்ற வயசும் பொம்பளைய கல்யாணம் பண்ற வயசுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 10 வருட 11 வருட வித்தியாசம் இருக்கிறது. அதாவது கல்யாணத்திற்கு தகுதியாக ஆண்கள் வருவதற்கு முன்னாடியே பெண்கள் 10 வருஷத்துக்கு முந்தைய ரெடி ஆயிடுறாங்க. கல்யாணத்திற்கு தகுதியானவர்கள் கணக்கில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் வித்தியாசமாயிரும். ஒரு தெருவில் எடுத்துக்கொண்டு கல்யாணத்திற்கு தகுதியான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா 16 வயசுல இருந்து லிஸ்ட் எடுக்க வேண்டி வந்துடும். ஆம்பளையில வந்துகிட்டு கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் லிஸ்ட் எடுக்கிறாங்க 16 இருந்து எடுக்க முடியுமா? 25 வயசுல இருந்து எடுக்க வேண்டி வரும். அப்ப 25 வயசுல இருந்து எடுக்கும் பொழுது நம்பர் இன்னும் குறைஞ்சு போயிருது. அவங்க 16 வயசுல இருந்து எடுக்கும் போது என்ன ஆயிருது? இன்னும் நம்பர் கூடி போயிருது. அப்ப ஏற்கனவே 190 இருக்கும் போது இந்த கல்யாணத்துக்கு தகுதியான கணக்குல பாத்தீங்கன்னா 175 ஆகி போயிருது. 75 ஆம்பளைக்கு 100 பொம்பளை என்கிற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப ஆணும் பெண்ணும் வித்தியாசமா இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைப்பதற்கு சில நேரங்கள்ல வந்து ஒருத்தர் இன்னொரு கல்யாணம் பண்றது என்பது அதை வந்து கரெக்ட் பண்ணும். அந்த பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்ன செய்யாது? உதவும். அது போக என்னன்னு கேட்டா உடல் ரீதியா எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்கள் வந்து இல்லறத்தை கடைசி வரைக்கும் விரும்புற மாதிரி பெண்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. உடல் ரீதியாகவே அவங்களுக்கு எப்ப 45ல இருந்து 55 வயசுக்குள்ள ஆகிவிட்டதோ அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க? அது வந்து அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லாமல் போய்விடும். அவங்களுக்கு நாட்டம் இல்லாம உதாரணம் 55 வயசு ஆகுது அந்த பெண்ணுக்கு, அவங்களுக்கு மொத்தமா மாதவிடாக நின்று போய் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போயிருமா? அந்த நேரத்தில் இவனுக்கு 60 வயசா இருக்கும். அவங்களுக்கு 55 வயசா இருக்கும் பொழுது ஒரு 5 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்க. பொண்டாட்டிக்கு ஒரு 55 வயசு இருந்தா ஆம்பளைக்கு என்ன இருக்கு? ஒரு 60 வயசு இருக்கும். சில பேருக்கு 50 வயசுல நின்று 55 வயசு இருக்கும். அப்ப இந்த 55 வயசுல எல்லாரும் இல்லாட்டாலும் அதுல ஒரு 105 பேராவது 55 வயசுல ஜவான் மாதிரி இருப்பான். எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவனு ஆடி தளர்ந்து போன நிறைய பேர் இருப்பான். ஏற்கனவே ஈக்குவலா அப்படி வந்துகிட்டு இருந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க? 100ல ஒரு 5 பேரோ 10 பேரோ 55 வயசுன்னு சொல்ல முடியாது, 60 வயசுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி திரகாத்திரமா வாட்ட சாட்டமா என்ன செய்வாங்க? வாட்ட சாட்டம்னா நான் உடலுக்கு மட்டும் சொல்லவில்லை, இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயங்கள்ல அவங்களும் அந்த மாதிரியா இருப்பாங்க. அப்ப அவனுக்கு வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், ஒரு தாம்பத்தியம் வேணும் என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் மனைவி வேணாம்னு நினைக்கிறான். கணவன் மனைவியா இருக்கிறாங்க. கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனைவி என்ன செய்யறா? போய் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் சொல்றா, இவனுக்கு என்ன இருக்கிறது? இவனுக்கு அந்த மாதிரி உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான ஒரு டென்ஷன் ஆகாத ஒரு இதெல்லாம் இருக்குன்றீங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும். அப்ப என்னவாக மனைவி அதுக்கு வந்து தயாரா இல்லைங்க, அதுக்கு தயாரா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இவனுக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல என்று சொன்னா என்னவாக? தப்பு தண்டாக்கு செய்வான்.
வேற மாதிரி போயிடும். வீட்டுல ஒண்ணு சரியில்லைன்னு என்ன செய்வோம், வீட்டுல சாப்பாடு இல்லாட்டி ஹோட்டலுக்கு போறது என்ன தப்புன்னு கேட்பாங்க. உதாரணம், நம்மளுக்கு என்ன செய்யறது, வீட்டுல சாப்பாடு இல்ல ஹோட்டலுக்கு சாப்பிடுறான் அப்படிங்கிறான். அப்படி அது ஒரு பழமொழி மாதிரி சொல்லி கொண்டு அவன் நியாயப்படுத்தி கொடுறான். வீட்டுல சாப்பாடு இல்லைங்கிறத காரணமா சொல்றான். அப்ப இப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், பெண்கள் அவங்களுடைய உடல் ரீதியாக அப்படி சரியா இல்லைங்கும் போது கணவர் அந்த மாதிரி இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, அவங்க விரும்பினாலும் அதுல நாட்டம் வராதுன்னு சொல்லும் பொழுது, எத்தனை விதவைகள் இருப்பாங்க, புருஷனை பறி கொடுத்தவங்க, அதுல ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு போறாரு என்கிற மாதிரி செய்வது கெட்டது கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணாம என்ன செய்வான், வேற வேற மாதிரி தப்பா என்ன செய்வான், அங்கிட்ட ஒண்ணு தொடர்பு வச்சுக்கிட்டு இருப்பான். கல்யாணம் தான் பண்ண மாட்டானே தவிர அவன் என்ன செய்வான், வேற மாதிரியான தவறான தொடர்புகளை வைத்துக் கொண்டானே. ஆனால் அப்ப அதன் மூலமான பல நோய்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுவதற்கு என்ன இருக்கு, அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இது சாத்தியப்படாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இது பெரிய பாரதூரமான தப்புன்னு சொல்ல இயலாது. அது போக இன்னைக்கு சாதாரணமா அது கல்யாணம் இல்ல வேற வேற மதங்கள்லாம், இஸ்லாம் அல்லாத வேற மதங்கள்ல எல்லாம் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சட்டத்துல. ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு, ஒரு கல்யாணம் என்ன பண்றாங்களா, கல்யாணங்கிற பேர்ல பண்ண மாட்டாங்களே தவிர ஒரு ஆளை மனைவியாக ஒரு ஆளை துணைவியா வச்சுக்கலாமே, அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு பேர் மனைவியா, இன்னொரு என்னது துணைவியா. அப்ப ரெண்டு சேம் ரிசல்ட் தான், பேர்லான வித்தியாசம் இருக்கிறது, பேர் தான் வித்தியாசமே தவிர அதுதான் சேம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், பெண்களும் யோசிக்கணும், நமக்கு இந்த மாதிரியான உணர்வு இல்ல, நம்ம கணவர் இதுல அவரை பெண்களுக்கு தெரியத்தானே செய்யும் அந்த கணவன் எப்படி இருக்கிறான் என்பதை. 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க அவனோட, அது வாழ்ந்தனால உங்களுக்கு. அதனால நீங்க பார்க்கலாம், வீடுகள்ல வேலை செய்ய வேலைக்காரிகள் சில்மிசம் பண்றாங்க யாரா இருப்பாங்கன்னா 25 வயசு. ஏன்னா அவனுக்கு ஒருங்க கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கிறான். யாரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சில்மிச கேஸ் போனா எடுத்தீங்கன்னா எல்லாம் 55க்கு மேலதான் இருக்க இல்லையா. எதுக்காக இந்த சில்மிசம் பண்றான், அவனுக்கு நீங்க அந்த நிலை இல்லங்க, வீட்டுல அவனுக்கு ஆனால் கிடைப்பது இல்லை என்ற உடனே இந்த மாதிரியான ஒரு சேட்டை பண்ணக்கூடிய அதெல்லாம் நோயின்னு நினைக்க கூடாது. அது அவனுக்கு தெரியல, மார்க்கத்தில் இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கு வீட்டிலையும் பிரச்சனையாகி போயிருந்து பயப்படுறான். அதே நேரத்தில் என்ன செய்யறது, அது அவனுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி தப்புகள் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஆண்கள் தள்ளப்படுறத பார்க்கிறோம். அது போக இதாச்சும் ஒரு 55 வயசுன்னு வச்சுக்கலாம், சில இல்ல பல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்பாடுங்கிற பேர்ல இவங்களா ஒரு தேவையில்லாத கட்டுப்பாடுகளை தாங்களா வகுத்துக் கொள்வதன் மூலமாகவும் ஆண்களை அந்த நிலைக்கு ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க, இவங்களுக்கு ஆசைலாம் இருக்கும், அந்த மாதவிடாயெல்லாம் நின்றுலாம் போயிருக்காது, ஆனாலும் தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துரும். சாதாரண ஒரு பெண்ணுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணிடுறானா, அந்த வருஷமே பிள்ளைய பத்துட்டாங்க, 17 வயசுல அந்த பொண்ணு புள்ள பத்திருச்சு. அப்ப அந்த மகளுக்கு ஒரு 16 வயசு எத்தனை வயசா இருக்கு, உங்களுக்கு ஒரு 32 33 வயசு இருக்கும். 33 வயசெல்லாம் வாழ்வதற்குரிய ஒரு வயசு வழங்குதா. அந்த மாதிரி பிள்ளைய பத்துவிட்டு அந்த புள்ள அப்படி வளர்ந்து கிடந்து ஒரு 10 வயசு நடமாட்டம் போகக்குள்ள இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்னவாகும், அது அதுவும் வயசாகி அதுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வயசுல வந்த உடனே கணவனோட சேர்ந்து இருக்கிறதைக்க வைக்கப்படுவாங்க. மகளை வச்சுட்டு இப்படி நம்ம ரூம்ல ஒன்னா இருக்கிறது, நம்ம இப்படி சந்தோஷமா இருக்கிறது, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இது நாகரிகம் பேர்ல தப்பா நினைக்கிறாங்களே என்ற மாதிரி ஒரு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, வீட்டுல ஒரு வயசுக்கு ஒரு பொண்ணோ அல்லது வயசுக்கு ஒரு இளைஞன் மகனோ இருப்பானே, ஆனால் அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது என்று இந்த பெண்கள் ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டு கணவனை நெருங்க விடுவது இல்லை. பல வீடுகள்ல நடக்கிறது. அவர்கள் தப்பாக போவதற்கு இதெல்லாம் காரணமா இருக்கிறது. பெண்கள் நினைத்தார்களே, ஆனால் அவங்க என்ன செய்யலாம், நமக்கு அதாவது உடல் ரீதியா ஏறலைன்னா அது ஒரு விஷயம், உடல் ரீதியா அதுக்கு அது மாதிரியான ஒரு நாட்டம் அதுல வெறுப்பு வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வயசுக்கு வந்தா அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உடல் ரீதியாக அவங்களுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணர்வுகள்லாம் இருக்கிறது. இருக்கும் பொழுது நீங்க ஊர் உலகத்துக்கு என்ன தப்பு செய்யறதுக்கு பயப்படுற மாதிரி இதுக்கு பயப்படணும். மாமியா என்ன பிள்ளைகள் வயசுக்கு பிள்ளை வச்சு நீங்க ரூம்ல போய் கிடக்குற அப்படி சொல்லக்கூடிய மாமியாங்களும் இருக்கிறாங்க, கூட மாட இருக்கிற அவங்களெல்லாம் கணக்குல பண்ணாம நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு சிந்திச்சோம்னு சொன்னா அந்த மாதிரிலாம் யாரும் தப்பா நினைக்காத வகையில எத்தனை வழிமுறைகள்லாம் என்ன இருக்குது, நம்ம அதை யோசிச்சு பார்த்தால் அதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டாக்கி கொள்ள முடியும். அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டாக்க தவறுகிற காரணத்தினால்தான் பெண்கள் இந்த விஷயத்துல பெரிய ஒரு பிள்ளை என்ன நினைக்கும், மகன் என்ன நினைக்கும், வாப்பா என்ன நினைப்பாங்க, மாமியா என்ன நினைப்பாங்க இப்படி நினைத்து கொண்டு என்ன பண்றது, அப்ப கணவனோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆசை இருந்தும் அதுக்கு மறுத்தார்களே, ஆனால்
அவன் வந்து வெளியே போகும்போது என்ன செய்யறான், வேற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுறான். ஒரு ஆள் கூட அன்னைக்கு சொன்னாரு, என்ன என்று சொன்னாரு, எல்லாம் சொல்றியா, எங்களை மாதிரி ஒரு ஆள்களுக்கெல்லாம் அந்த மனைவிமார்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களே, அதையும் சேர்த்து சொல்லுங்க, என் புள்ள வயசுக்கு வந்துருச்சு அதையும் சேர்த்து சொல்லுங்கிறார் ஒருத்தர். அப்ப எதுக்கு இறையச்சம் உள்ளவரா அப்படி கேட்டுக்கிறார். அப்ப அந்த மாதிரி அது அந்த நேரம் வரும்போது சொல்லுவோம்னு விட்டாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அது சொல்ற இடம் இதானே. அப்ப அந்த மாதிரியா நேரவே சொல்றாங்க இப்படி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப பெண்கள்த்தையும் காரணம், பெண்கள் என்ன இருக்கிறது, நம்ம வந்து இந்த மாதிரி கணவன் வந்து விரும்பினா கூட அதை வந்து அவங்க வெறுக்கத்தக்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. இது ஒரு காரணமா இருக்கிறது. ஆண்கள் அந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் போவதற்கு அப்படி போகாம அவங்க நினைச்சாங்கன்னா அது ரெண்டா கல்யாணம் நடக்காதுங்க. பெண்கள் நினைத்தார்களே ஆனால் அவன் கணவன் வந்து வீட்டிலே அவனுக்கு சந்தோஷத்தை கிடைக்கிற அளவுக்கான ஏற்பாடுகள் இருக்குமையானால் அவன் எதுக்கு வேற வேற மாதிரி நினைக்கிறான். அது போக என்ன செய்யறாங்கன்னா பெண்கள் வந்து இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தன்னை வந்து ஒரு அழகா வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பிள்ளைகளை பெற்றுட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் என்னத்திற்கு எப்படி வேணாலும் போயிட்டு போகுது அப்படின்னு போய் என்னட்டு அது உடம்பு எப்படி போனாலும் சரி, ஊதி போனாலும் சரி, அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. அப்ப நம்ம ஒரு கண்ட்ரோலா ஒரு கட்டா இருக்கணும், ஒரு அழகா இருக்கணும், கணவனுக்கு நம்ம வந்து ஒரு பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும். எது வரைக்கும் தான் விரும்புறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு விரும்புறாங்க. விதிவிலக்க கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க. அதிகமான பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆமா இனிமே என்னத்தை போட்டுட்டாங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்துடுறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இவன் வந்து விரும்புற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. கணவனுக்கு அந்த வந்து ஒரு ஆசைப்படுற மாதிரி என்ன செய்யறது இல்ல, அது ஒண்ணு இருக்கணும், அவசியம், அது கட்டாயம் இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லைங்கும்போது அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்க நல்லாவே இருக்கிற 40 வயசு பொண்ணு என்ன செய்யறான்னா கிளவி லிஸ்ட்ல சேர்த்துறாங்க. என்ன பண்ணிடுறான், 40 வயசுல இருக்கக்கூடிய மனைவிய இது கிளடுன்னு கிளடுமே அப்படி நினைக்கிறான். கிளவிலாம் கிடையாது. அவங்களுடைய அந்த தோற்றத்தின் காரணமாக அவங்க அப்படி நம்ம கணவனை கவர்ற விதமா இனிமே எப்படி பிள்ளைலாம் இருக்கும்போது இப்படி பூ வச்சுக்கிறது, பிள்ளைலாம் இருக்கும்போது இப்படி அத்திர போட்டுக்கிறது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வாழ்ற மாதிரி கணவனுக்கு வாழணுமா இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படி நினைச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் 10 வயசு பையனுக்கு அப்படி தெரியுது. பெண்ணத்து வரிசைங்க இது என்ன இப்படி மறைக்கிற என்ன இருக்குது? அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரிலாம் நினைச்சாங்க இருந்தாங்க. இப்ப என்னது, ஆம்பளை இன்ஜிரி பொம்பளை இன்ஜிரி எல்லாம் டிவியில போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. அப்புறம் என்னத்தை போட்டு மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில காரணங்களால் என்ன செய்ய ஏற்படுதுன்னு சொன்னா, ஆண்கள் வந்து குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு தேவை, ஒரு தாம்பத்திய வாழ்க்கை தேவைங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அந்த தேவை என்பது பெண்கள் கையில தான் இருக்கிறது. நிறைய நம்ம பார்த்துட்டோம். அந்த கேசுகள் வரும் பொழுதெல்லாம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த பொம்பளை வந்து அவளுக்கு தெரியல வாழ்க்கை, எதனால அவன் 2வது கல்யாணத்துக்கு போயிட்டான்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான 95% கேஸ் என்னன்னு கேட்டா, இவளுக்கு வந்து கையில வச்சுக்கிற தெரியல, கணவனை கைக்குள்ள வைத்துக் கொள்றதுங்கிற ஒரு கலை இருக்குது இல்லையா, அந்த கலை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவளுக்கு அது வரவே இல்லை, அதுல அவ தோத்துட்டான்னு சொன்னா இப்படித்தான் போய் முடியும். அதையும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 2வது கல்யாணங்கிறது பெரிய வரவேற்கத்தக்கதோ பெரிய சிறந்ததோ அவசியம் செய்துதான் ஆகணுங்கிறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி சிலருக்கு ஏற்படுமையானால் மனைவிக்கு நாட்டமே இல்ல, அல்ல ஒரு டாக்டரே சொல்லிவிட்டான், நீ வந்து இந்த மாதிரி இல்லறத்துல ஈடுபடவே கூடாது, பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிவிட்டான். அப்ப இவனுக்கு தேவை இருக்கும், அவளுக்கு தேவை இருக்காது. அப்ப அவங்களே என்ன செய்யணும், நமக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு, அவர் சந்தோஷமா இருந்துட்டு போறாரு என்கிற அளவுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் நீங்க விடாத அளவு கையில எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க பெண்களா இருக்கிறவங்க. அது இல்லேன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா, வேணான்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த மாதிரி கட்டத்தில் உள்ள செய்யுது, நீங்க ஏங்க எனக்காக இது பண்றீங்க, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு சந்தோஷமா இருக்கீங்க என்கிற அளவுக்கு என்ன செய்யணும், தப்பா நினைக்க கூடாது. நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நடக்காம இருக்க போறது இல்ல, ஹராமா நடக்கும். நீங்க என்ன செய்றீங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா சும்மா இருந்துட்டு போறான், அவனுக்கு தேவைன்னு இருக்கிறது, அவன் என்ன செய்வான், வெளியில போய் வேற மாதிரி தப்பு தண்டாவை செய்யக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வான், அவன் தள்ளப்படத்தான் செய்வான். அப்ப நீங்க என்ன விளைக்கிறீங்க, ஏன் இப்படி கண்டதையும் போறதை விட ஒரு இன்னார் தான் மனைவி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு போறாரு,
நமக்கு தான் அந்த நாட்டம் இல்லாம இருக்குது, நமக்கு தான் அந்த ஆசை இல்லாம இருக்குது என்கிற மாதிரி என்ன செய்யணும், அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கையா உள்ள விஷயங்கள். அப்ப இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, இரண்டாவது கல்யாணங்கிற வரைச்சது. அதே நேரத்தில் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடியதுல 95% வந்து அவர்களுக்கு இரண்டாவது கல்யாணம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. 95 எதுக்கு இரண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணணும், மனைவிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆசை இல்லாம இருக்கணும், மனைவி சந்தோஷப்பட முடியாம இருக்கணும், அது அல்லது உனக்கு வந்து நீ அதிகமாக மனைவிட்ட விரும்பி அவள்கிட்ட உனக்கு குறைவாகத்தான் கிடைக்குதுங்கிற அளவுல ஏதாவது இருக்கணும். அது மாதிரியான ஒரு காரணம் இருந்தா தான் என்ன செய்யணும், இது பத்தல. எப்பவுமே எப்ப 10 அடி தானே ஒண்ணு போவோம், போதுமானது கிடைக்கும் போது வேற இடத்துக்கு நம்ம போவோமா? ஒரு பிச்சை எடுக்க போறோம், எப்ப பிச்சை எடுக்க போவான், அடுத்த ஆள்கிட்ட கையேந்திருக்கு எப்ப போவான், வீட்டுல ஒழுங்கா கிடைக்காட்டி தான் போவான், வீட்டுல எல்லாம் கிடைச்சா போக மாட்டான். இன்றைக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவன் வந்து மனைவிமார்கள் சந்தோஷமா இருக்க அவங்க விரும்பி இருந்தும் கூட அவர்கள் விரும்புற அளவுக்கு இவன் சந்தோஷப்படுத்தாம அதுலயே குறை வைக்கக்கூடிய ஒருத்தன் இரண்டாவது கல்யாணம் பண்றான். அதாவது ஒரு மனைவி வந்து இந்த கணவன் டெய்லி தன்னோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவளா இருப்பான். அந்த மாதிரி ஒரு மனைவியை பெற்றவன் அவ விரும்புற அளவுக்கு உனக்கு வாழ்க்கை நடத்த வக்கில்லாம என்ன செய்யற, இன்னொன்னு வேணும்னு சொன்னா இது தேவையா உனக்கு? எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்தக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் நமக்கு என்ன துஆ செய்ய சொல்றான், ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எங்களுக்கு சக்தி இல்லாத இறைவா எங்கள் மேல சுமத்திராத. உனக்கு சக்தி இருக்கா? ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷம் கொடுக்க உனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா உனக்கு ரெண்டு பொண்டாட்டி யாருக்கு? ஒரு பொண்டாட்டி உனக்கு சந்தோஷம் கொடுத்து அவ வந்து போதும் போதும் உனக்கு விரட்டி ஒரு அளவுக்கு வந்தால் என்ன செய்யலாம், அது செய்யலாம். நிறைய விஷயத்துல குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா என்னன்னு உள்ள நுழைஞ்சு விசாரிச்சோம்னு சொன்னா பஞ்சாயத்து இவன்ட்டு தான் இருக்குது. இல்லற வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி போனான்னு சொல்லி கேட்டா, அதுல இவனுக்கு அந்த மனைவிட்ட சந்தோஷப்படுத்த முடியாம இவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அளவுல அவ வந்து டெய்லி ஒரு மாசத்துக்கு இத்தனை நாள் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவ விரும்புறான்னு சொன்னா இவன் அதுல பாதி நாள் கூட அவளோட சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப உன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுதுல, ஜாலிக்கா கல்யாணம் பண்றதா, தேவைக்கு பண்றதா? எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கிறது. சுமக்க வேணும், சொத்து பத்து அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டும், 2 குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டும். அப்ப அவங்களுடைய நாட்களை வந்து பிரிச்சு கொடுக்கறது எல்லாமே வந்துருமே. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இங்க மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காம வெளியூர்ல போய் இருக்கிறான் நம்ம பார்க்கிறோம். ஊர்ல ஒரு சொந்த ஊர் ஒரு ஊர்னு வச்சுக்கிறீங்களேன், தொண்டின்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் தொண்டியை விட்டு என்ன செய்யறான், மெட்ராஸ்ல வந்து கிடக்கிறான். பொண்டாட்டி எங்க இருக்கா, தொண்டியில இருக்கிறான். மெட்ராஸ்ல இருந்துகிட்டு இங்க ஒரு கல்யாணம் பண்றான். மனைவி ஒருத்தி இருக்கிறா, நீ அவளுக்கு சந்தோஷம் கொடுக்காம அந்த ஊர்ல விட்டுவிட்ட, இங்க வந்துகிட்டு இருந்த இடத்துல ஒண்ணு வேணும், அவ கதி என்ன? இப்ப நீ அவளை கொண்டு வச்சியா? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி குடியமர்த்தி வாடகை கொடுக்க நீ நினைக்கக்கூடிய நீ எப்படி நினைச்சிருக்கானே? உனக்கு தேவைன்னு நினைச்சுன்னா நமக்கு தான் மனைவியை கொண்டாந்து மெட்ராஸ்ல வச்சுக்கிடுவோம், அவரோட அந்த குடும்பத்துக்குள்ள செலவு பண்ணுவோம், அதுக்கு மேலே 10 வேணும் ஒன்னொன்னு ஆசைப்படுவோம்னு இருக்கானே. அவன் அங்க அம்மோடு விட்டுவிட்டு வந்து என்ன செய்யறான், இங்க பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும். எத்தனை பேர் சிங்கப்பூர் மலேசியான்னு போறாங்க, போய் அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கள, இங்க உள்ளது என்ன பதில்? இங்க மனைவின்னு வைத்திருக்கிற உங்களுடைய நிலைமை என்ன? அப்ப அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தெல்லாம் கொடுக்கிற மாதிரி அவங்க அழைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணு, அல்லது வந்து இங்க வந்து என்ன செய்ய, அவங்களுக்கு உள்ள பைசலா பண்ணிவிட்டு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்ப இன்னைக்கு என்ன இரண்டாவது கல்யாணங்கிற பேர்ல என்ன நடக்கிறது? இவனுக்கு தகுதியே கிடையாது, பொருளாதாரத்தில் தகுதி கிடையாது, உடல் ரீதியா எத்தனை பேர் சக்கரை நோய் முத்தி போனாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்றான். உனக்கு அந்த மாதிரியான மேட்டர்களை ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அந்த ரேஞ்சில் உட்கார்ந்துகிட்டு பேருக்கு கல்யாணம் ரெண்டா கல்யாணம் பண்றேங்கிறான். என்னடான்னு பார்த்தா 300ல இருக்கு சக்கரை. அப்ப அந்த ரேஞ்சில் இருக்கிறவன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா? 300, 350, 400 போனா அப்புறம் வந்து டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு போயிடும். அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆசை? ஒண்ணுமே செய்ய இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து கொண்டெல்லாம் என்ன செய்யறா, ரெண்டாம் கல்யாணம் பண்றாங்க, அப்படி இருக்கிறாங்க நான் பாக்குறோம். அப்ப இரண்டாம் கல்யாணங்கிறது விளையாட்டு கிடையாது. இந்த இரண்டாம் கல்யாணத்தை பாருங்களா, அல்லாஹ் எப்படி அனுமதிக்கிறாண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அனாதை பெண்கள் இருக்காங்கல்ல, அனாதை பெண்டா யாரு? நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இறந்துருவார், பொம்பளை பிள்ளைய விட்டு போயிடுவார். அந்த பொம்பளையை நம்ம எடுத்து வளர்ப்போம். அந்த பிள்ளைகளுக்கு சில சொத்துக்கள்லாம் இருக்கும், தகப்பனார் விட்டுட்டு போன சொத்துலாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த அனாதை பெண்ணை வச்சுக்கிட்டு இவளை வந்து நம்ம வேற யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, நம்ம என்ன செய்யணும், நம்மளே கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த சொத்தை அமைக்கிறேன்னு, மகரும் கொடுக்க தேவை இருக்காது. அவன் கஷ்டம் அந்த பொண்ணு இருக்கிறா, அது வளர்ந்து பருவ வயசு அடையுமோ என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவனே என்ன செய்வான், நீ மனைவியா இருந்துக்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், 4வது அத்தியாயத்துல 3வது வசனம்,
ஒயின் ஹிப்தும் அல்லா துக்சித்துல் பில் யதாமா, அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களேயானால் ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ உர்பா, பெண்கள்ல 2, 3, 4 கல்யாணம் பண்ணிக்கிறங்க. ஏன் வேற பெண்ணா கிடைக்கல உனக்கு? எதுக்கு இப்ப அனாதை உன்னை நம்பி கொடுக்கப்பட்ட பொண்ணு மகரம் இல்லாம ஆக்கி அவ சொத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி அவளுக்கு விருப்பம் இல்லாட்டா கூட வலுக்கட்டாயமா என்ன செய்யறது, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இந்த அனாதை பிள்ளை வாழ்க்கை நாசமாக்க போயிருவியா? வெளியே பண்றதுக்கு உனக்கு அனுமதியா இல்லாம இருக்குது. 1 பண்ணிக்க, 2 பண்ணிக்க, 3 பண்ணிக்க, 4 பண்ணிக்க அப்படின்னு அல்ல. அது சொல்றது எதுக்கு சொல்றான்? கல்யாணம் பண்றது ஊக்குவிக்கிற மேட்டர் வரல. ஏன் வெளியே தான் உனக்கு பண்ணலான்னு இருக்குல்லப்பா, நீ ஏன் போட்டுட்டு அனாதை பிள்ளைகளை போட்டுட்டு உன்னை நம்பி பாதுகாப்பா இருக்கிறவங்களை வலுக்கட்டாயமா இது கல்யாணம் பண்ற என்கிற அடிப்படையில் தான் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொய்யின் ஹிப்தும் அல்லா தாதிலும் வாஹிதத்தன், நேர்மையா உனக்கு நடக்க முடியாது என்று பயந்தியானால் நீ ஒரே ஒரு மனைவியோட போதுமாக்கி கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது 4வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? கல்யாணம் பண்றதுங்கிறது அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மாதிரியான அடிமை பெண்களையே அவங்க விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா அடைந்து கொண்டு ஏமாத்தினாங்கல்ல, அதை கண்டிக்கிறதுக்காக வேண்டி உனக்கு அவ்வளவு தேவைன்னு இருந்துச்சுன்னா வெளியே பண்ணிக்க, வெளியே 2 பண்ணிக்க, 3 பண்ணிக்க, ஏண்டா உன்னை நம்பி வச்ச பிள்ளை இந்த மாதிரி பண்ற என்கிற அடிப்படையில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. அது முழுசா பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். இப்ப என்ன, இப்ப 2வது கல்யாணம் பண்றது உங்களுக்கு மார்க் அனுமதிச்சிருச்சு. அந்த வசனமே எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, நேர்மையா நடக்க முடியாது என்று நீ பயந்தால் ஒண்ணுதான் அதுல இருக்கு. அதே வசனத்துல என்ன இருக்கு? ஒயின் ஹிப்தும் அல்லா தாஜிலு வாஹிதத்தன், நேர்மையா நடக்க முடியாது என்று நீ பயப்படுவாயானால் ஒருத்தியை தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 2 கல்யாணம் பண்ண யாரு நேர்மையா இருக்கிறா? 2 கல்யாணம் பண்ணக்கூடிய ஆள் ஊராளு நேர்மையா காட்ட முடியுமா? 2 வீடுனா சமமா ஒரே தரத்துல 2 வீடு வச்சிருக்கிறீங்களா? ஒருத்திக்கு கூட கொடுக்குறீங்க, ஒருத்தர் குறைய கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுல போய் 35 நாள் 25 நாளைக்கு இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல தலையை காட்டுறீங்க. கள்ளத்தனமா அவரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யறது? ஏதோ வப்பாட்டி வீட்டுக்கு போற மாதிரி போய் போய் விளையாண்டுறது. ஆனா கல்யாணம் பண்ணுனா இங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறே அதே மாதிரி அங்க இருக்க வேண்டும், இங்க என்ன கொடுக்குறே அதே மாதிரி அங்க கொடுக்க வேண்டும், இவங்களுக்கு என்ன செலவு கொடுக்குறே அதே மாதிரி அவங்களுக்கு செலவு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சமமா நடக்கணுமா இல்லையா? யாரு சமமா நடக்கிறாங்க? இல்ல. அப்ப சமமா நடக்கிறதுக்கு முடியாத கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் ஒன்றுதான் பண்ணணும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். சமமா எல்லாம் கரெக்டா சமமா இருக்கணும். அனைத்துமே ஒதுக்கப்படக்கூடிய நாட்கள் வரைக்கும் அவ்வளவு சமமா நடக்கிறார்களான்னு யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் 2வது கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு என்னவாயிரம் பூசா கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதுல லைக் ஆகி அங்கிட்டே போயிருவான். அப்படி நடக்கும். இவ பாதிக்கப்பட்டுருவா. அல்லது என்ன செய்வான், கல்யாணம் பண்ணவன அந்த பழைய பொண்டாட்டி இருக்காள்ல, முத பொண்டாட்டி, அவ குடும்பத்தாரெல்லாம் மிரட்டா தொலைச்சு விடுவாங்களா, பயந்துகிட்டு இங்க உட்காந்து அங்க போக மாட்டான். அப்படியும் நடக்கும்ல. முத பொண்டாட்டிக்கு குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு அவன் அண்ணன் பெரிய வெயிட்ட நாட்கள் வைங்க, அந்த பக்கம் போனா காலை வெட்டி விடுவாங்களா, பயந்துகிட்டு என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே கிடக்குறான். எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வர்றேன்னு போயிட்டு அப்படி ஒரு நாள் போய் தலையை கட்டி விளையாண்டுறான். ஏதோ சரக்கு எடுக்க போறேன், திருவனந்தபுரத்துக்கு போறேன், திருச்சிக்கு போறேன், இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு செய்யறான். இதான் மனைவியை நடத்துற விதமா? இதான் நீதியா? இதுதான் சமமா? அப்போ நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு ஏன் இல்ல, ஒருத்தனுக்கு ஏன் இல்ல? 2 கல்யாணம் பண்ணி கொண்டு நேர்மையா நடக்கிறது என்பது ஒருவனுக்கும் இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாருமே அல்லாட்ட பாவியாத்தான் வரார்கள். கண்டிப்பா பாரபட்சமா என்ன செய்யறார்கள், நடக்கிறார்கள். அப்ப நீங்க எப்பதான் நீங்க செய்யணும், அந்த அளவுக்கு இறைவனை அஞ்சி நூல் பிடிச்ச மாதிரி வீடு கட்டினா 2 ஒரே மாதிரியா இருக்கணும். வீடு ஒரு நாளைக்கு இங்க இருந்து அடுத்த நாள் இங்க இருக்கணும். அந்த மாதிரி அனைத்திலையும் எல்லா வகையிலையும் கரெக்டா பார்த்து சமமாக நடக்கிறதுக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அனுமதி கூட இருக்கிறது. இதை நீங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, கள்ளத்தனமா இதை செய்யறது. அதோட முக்கியமானது என்ன, 2 கல்யாணம் பண்றீங்கள, 2 கல்யாணம் பண்றாந்தா அந்த உன் மனைவி ஒருத்தர் இருக்கிறாள்ல, அவளுக்கு சொன்னியா, அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா, அவள்கிட்ட கேட்டியா? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணும் பொழுது அவளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதா படாதா? ஒரு மனைவியோட வாழ்ந்தான்னு சொன்னா இவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் அவளுக்கு தான். ஒரு மனைவியோட வாழ்ந்தான்னு சொன்னா இவளுடைய சந்தோஷம் எல்லாம் அவளோட மட்டும்தான். அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப இன்னொன்னு பண்ணீங்கன்னு சொன்னா பாதி போயிரும்ல. இப்ப அந்த மனைவியுடைய பாதி ஹக்கு பறிக்கப்படுமா இல்லையா? உன் வருமானத்துல பாதி அவளுக்கு கண்டிப்பா போவாதுல. நீ கரெக்டான ஆளா இருந்தா, இல்லன்னா நிறைய போயிடும். புது பண்ணாடி ரொம்ப அள்ளி கொடுத்துருவான். நீ ரொம்ப கரெக்டா இருந்தா கூட என்னவாயிரும், பாதி போயிரும்ல. அப்ப பாதி சொத்து அங்கிட்டு போயிருது, பாதி நாட்கள் அங்கிட்டு போயிடுது. அப்ப இந்த முதல்ல மனைவி உன்னை நம்பி கல்யாணம் பண்ணா பாரு,
அவர் வந்து பாதிக்கப்படுறாளா இல்லையா? பாதிக்கப்படுறாள். அவ பாதிக்கப்படுவாள் என்று சொன்னால் பாதிக்கப்படுவர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்றாங்களான்னு கேட்டு அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபைசலா பண்ணாம நீ எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்றது? அவங்க ஹக்கு சம்பந்தப்பட்டிருக்குத ஒரு ஒப்பந்தம் பண்ணோம்னு சொன்னா அவங்களுடைய ஹக்கை யார்கிட்ட ஒப்பந்தம் பண்றோமோ அவங்கள்ட்ட சொல்லாம அதை மீற முடியுமா? ஒரு ஆளை பார்ட்னரா, நான் ஒரு தொழில் பண்றேன், ஒரு ஆளை என்ன செய்யறேன், உங்கள்ட்ட சேர்த்து பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு இன்னொரு நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆரம்பிச்சிடும் போது உங்களுக்கு சொல்லாம நான் இன்னொரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்னர் பண்ணா நான் கல்லானா நல்லவனா? அது எப்படி உங்கள்ட்ட நீ 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன், நான் கடையை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன் ரூபா 1 லட்சம் ரூபா, உங்க ரூபா 1 லட்சம் ரூபா. நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஆளை சேர்க்கிறான்னா உங்களை கூப்பிடணும். உங்க ரூபா 1 லட்சம் ரூபா இருக்குது, ஏன் ரூபா 1 லட்சம் ரூபா இருக்குது, இன்னொரு ஆளை சேர்க்க போறோம், இது 3 பிரிக்கணும், 3 பங்கு இனிமே 2 பங்கு இல்லை அப்படின்னு சொல்லாம அவனை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு வாங்கி கொண்டால் இது என்ன? அப்ப உங்களுக்கு துரோகமா இல்லையா? ஏற்கனவே ஒரு பார்ட்னரை சேர்த்தோம்ல, அவனுக்கு இது துரோகமா இல்லையா? அப்ப வந்து அவனுக்கு ஒரு லாபம் போகும், அவனுக்கு தெரியாம தானே போகும். இவனுக்கு தெரியாம அது ஒரு பங்கு போகுமா இல்லையா? அது போனா இவரு குறையுமா இல்லையா? முதல்ல எனக்கு பணம் தந்தார குறையுமா இல்லையா? அப்ப இந்த யாரிடத்தில் அக்ரிமெண்ட் பண்ணுகிறோமோ அந்த அக்ரிமெண்ட் நீங்க உடைக்கிறதா இருந்தால் சொல்லாம எப்படி உடைப்பீங்க? தெரிவிக்காம எப்படி உடைப்பீங்க? தெரிவிக்கும் பொழுது அவ என்ன செய்வா? என்னத்துக்கு நீ பண்ண போற கேப்பாளா இல்லையா? உனக்கு என்னத்துக்கு தேவை? அப்ப அவன் சொல்லுவா, எனக்கு நீ டெய்லி சந்தோஷம் உனக்கு இன்னொன்னு கேப்பாளா இல்லையா? நியாயமா? அதுக்கு பயந்துக்கு தான் ஓடுறது. அப்படி கேட்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா? ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அவங்க வகைராக்கள் இந்த பனு ஹிஷாமுடைய கோத்திரத்தாரெல்லாம் போய் எங்க குடும்பத்து பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டி இருக்கிற மாதிரி எங்க குடும்பத்து பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற உடனே அவங்களும் சரின்ட்டாங்க. யாரு பொண்ணு நினைச்சிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சரி ஓகேன்ட்டாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகவல் வருது. பாத்திமா இருக்கும் பொழுது அலி என்ன செய்ய போறாரு? கல்யாணம் பண்ண போறாரு, இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா மெம்பர்ல ஏறி சொல்றாங்க, இன்ன பனி ஹிஷாம், பனு ஹிஷாம் கூட்டத்தார்கள் இஸ்தாதனு ஃபி யன்கிஹு இப்னதஹும் அலி இப்னு அபீ தாலிப், தங்கள் வீட்டு பெண்ணை அலிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு அவர்கள் வந்து என்னிடத்தில் என்ன செய்யறாங்க, அனுமதி கேட்கிறார்கள். ஃபலா ஆதனு, நான் அனுமதிக்க முடியாது. சும்மலா ஆதனு, மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன். சும்மலா ஆதனு, மறுபடியும் சொல்றேன் அனுமதிக்க முடியாது. என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு நீ இன்னொரு கல்யாணம் ஏன் அந்த அவங்களுக்கு கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்குது. முதல் மனைவிக்கும் அவங்களை பெற்றவருக்கும் நீங்க 30 நாள் எங்களோட இருப்பேன் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா 15 நாள் அதை குறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதுக்கு நாங்க உடன்பட முடியாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மெம்பர்ல இருந்து சொல்றார்கள், இல்லா அன் யுரீத இப்னு அலி இப்னு அபீ தாலிப் ஐய தல்லிக இப்னதி வ யன்கிஹ இப்னதஹும், வேணும்னா அலி வந்து என் மகளை தலாக்கு சொல்லட்டும், அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ. என் மகளை விவாகரத்து பண்ணிட்டு வேண்டுமானால் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர என் மகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது, உன்னோட கல்யாணம் பண்றதை நான் அனுமதிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அன்னும் சொல்றாங்க, இன்னமாக யபிலாத்து மின்னி, பாத்திமா வந்து என்னில் ஒரு அங்கம், அவர் வேதனைப்படுவது எனக்கு வேதனைப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஒரு தகப்பன்னு சிந்திக்கலாமா இல்லையா? அப்ப அந்த உரிமை இருக்குமோ நீங்க கலத்தனம் பண்ற, அந்த உரிமை இருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டால் தான் நீ விலைக்கு சொல்லு, காரணத்தை எல்லாம் சொல்லு, ஏத்துக்கொள்றதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறது வந்து அம்மா அந்த பொண்ணு என்ன செய்யும், நம்ம விஷயத்தை பினிஷ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க. அல்லது அவ கரெக்டான நியாயமான காரணத்துக்கு நீ செஞ்சால் உன்னை அனுமதிக்கலாம். அல்லது எனக்கு இந்த என்னுடைய வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கொள்ள விரும்பல, இருந்தா எனக்கு மட்டும் புருஷனாயிரி, இல்லன்னா என்னை விட்டுட்டு போய் அவளுக்கு மட்டும் புருஷனாயிரி என்று அவள் சொல்ற உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு. உரிமை இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பர்ல இருந்து டிக்ளேர் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் ஹதீஸ்ல 3 பண்ணிக்கிறீங்க, 2 பண்ணிக்கிறீங்க ஆயத்தை மட்டும் காட்டினா இது என்ன கதையா? இது என்ன கருது ஹதீஸ் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லையா? அப்ப ஆம்பளைங்க அவங்களுக்கு சாதகமானதை மட்டும் பயன்படுத்துறீங்கள, பெண்களுக்கு அந்த ரைட் இருக்கா இல்லையா? அப்ப பெண்கள் விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்றாங்க என்ன செய்யறான்னு கேட்டா, வலன் தஸ்தீஉ அன் தாதிலு பைனன் நிசா, மனைவிமார்களுக்கு மத்தியிலே நேர்மையாக நடக்கிறதுக்கு ஒரு காலம் உங்களால் முடியாது. உளவு ஹரஸ்டும், நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி உங்களால் முடியவே முடியாது. அதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, பலா தமிழு குள்ளல் மயிலி, ஒரே அடியா ஒரு பக்கமா சாஞ்சிராதீங்க. ததருஹா கல் முஅல்லகதி,
அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவளை போல ஒருத்தியை விட்டு விடாதீர்கள், அந்த மாதிரி செஞ்சு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள பேசி ஒரு 2 முடிவு பண்ணுவாங்க. என்ன முடிவு? 2வது கல்யாணம் பண்றேங்கிறாரா, பண்ணி கொண்டால் எப்படி எப்படிலாம் நடக்குது, பல விஷயங்கள் இருக்கும்ல, பேசி வரலாம். அந்த ஒரு உறுதியா இருக்கிறாரு, அந்த பெண்ணு என்ன செய்யுது மாட்டேங்குது, கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி சரிப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்க, பண்ணின பிறகு எனக்கு என்னவெல்லாம் குறையும், எனக்கு என்னவெல்லாம் தருவேன், என்கிட்ட எப்பெல்லாம் நடந்துக்கிருவேங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணுமா, புது அக்ரிமெண்ட். 2வது கல்யாணம் பண்ற அல்ல அப்படி சொல்லிக்காரு. அப்படி சொல்றான், ஒயின் துஸ்ரிஹு வ தத்தகு, நீங்கள் இஸ்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த உடன்படிக்கை, கல்யாணம் பண்ணிட்டு மனைவிமார்கள்ட்ட சமமா நடக்கிற பஞ்சாயத்துக்காக என்ன செய்யணுமா, இன்னொரு உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் அறிந்து கொள்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான். ஒய்யத்தை பர்றக்கா, அது முடியாது பிரிவது என்று 2 பேரும் முடிவு எடுத்துக் கொண்டார்களே ஆனால் யுகனில்லாஹு குல்லம் மின் சாத்திஹி, 2 பேரையும் அல்லாஹ் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தேவையற்றவர்கள் ஆக்குவான், அந்த முடிவு எடுத்துட்டு போங்க. அப்ப என்ன சொல்றான்ல, 2 கல்யாணம் வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பை எல்லாம் விலக்கி, இந்தமா இனிமே அங்கேயே நான் இருக்க மாட்டேன், அங்க நாளைக்கு இருப்பேன், இங்க 15 நாளைக்கு இருப்பேன், 10,000 தந்தானா இங்க 5,000 ரூபாய் தருவேன், அங்க 1,000 ரூபாய் தருவேன், இதெல்லாம் ஓகேன்னு கேட்கணும். அப்ப அதுல கொடுக்கறது வரணும், எல்லாத்தையும் பேசி அவள் உடன்பட்டாலே ஆனால் அந்த அக்ரிமெண்ட் படி நடக்கணும். முதல்ல முழுசா தர்றேன் அக்ரிமெண்ட். நீ முதல் நிக்காக பண்ணும்போது என்ன அக்ரிமெண்ட், மொத்தமாக நான் என்னை உனக்கு தந்து விட்டேன், அந்த அக்ரிமெண்ட்ல கல்யாணம் பண்றீங்க. 2வது பண்ணும்போது அதுல பாதி குறைக்கிறீங்க. இப்ப குறைக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லையா, குறைக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் அவருக்கு பிடிச்சால் ஓகே, பிடிக்கல என்று சொன்னா நம்ம கணக்க தீர்த்துட்டு போ கேட்கலாம்ல. அவங்க 2 பேரும் பிரிந்து விடுவார்களே ஆனால் அதுக்காக கவலைப்படாதீங்க. யுகனில்லாஹு குல்லன் மின் சாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளால் 2 பேரையும் தேவையற்றவர்களாக ஆக்கி வைப்பான், அதனால நீங்க பிரிஞ்சு போனாலும் போயிருங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ணிவிட்டால் பஞ்சாயத்து வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் குறையுங்கிறத எடுத்து சொல்லி அவ திருப்தி அடையல என்று சொன்னா என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் 2வது கல்யாணம் பண்ணணும். ஒண்ணு முதல் மனைவிக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் ஒரு அக்ரிமெண்ட்ல அவளை கொண்டு வரணும். அவன் நம்ம கதையை முடின்னு சொன்னாலே ஆனால் அவ கதையை முடிக்கணும். 2வது வேற கல்யாணம் பண்ணிக்க, 2வது ஒரு கல்யாணம் பண்ண பொறுப்பாரு, 2வது கல்யாணம் இப்ப ஆகாது. அந்த அதுக்கு பைசல் பண்ணிட்டு என்ன செய்ய, அடுத்த கல்யாணம் இவ்வளவு அழகா என்ன செய்யறான். 4வது அத்தியாயத்துல 129 130 வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இவங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாத்துல 2வது கல்யாணம் கிடையாது. 2வது கல்யாணத்துக்கு அவ்வளவு கண்டிஷனோட அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதனால 2வது திருமணம் செய்யறது என்கிற பிரச்சனை சொல்லிட்டு செய்யணும். இது இன்னும் சொல்ல போனா கள்ளத்தனமா செஞ்சான்னு வைங்களேன், கள்ளத்தனமா செஞ்சா யாருக்கு நேர்மையா அவன் செய்ய முடியாது, பெரிய பல பாதிப்புகள் வரும். கள்ளத்தனமா செய்யும் பொழுது மனைவின்னு சொல்லிட்டா 15 நாளைக்கு இங்க போனா அந்த வீட்டுக்கு போன சொல்லிட்டு போயிடலாம். கள்ளத்தனமா பண்ணா என்ன சொல்லிட்டு போவ வீட்டுல இருந்து, அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் காணவில்லை கணவரைன்னு கொடுத்தா என்ன ஆகும், அப்படித்தானே பாரு. நீ ஊரை விட்டு போயிட்ட, ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும் வந்தா வரலாம். கரெக்டா மாசத்துல 15 நாள் போனேன்னு வையே, கணவரை காணலண்டா பஞ்சாயத்து ஆகுமா இல்லையா, 15 நாளைக்கு என்ன வேலை கேப்பாள், அவளுக்கு உரிமை இருக்குல்ல அவளுக்கு, நீ 15 நாளைக்கு என்னப்பா வேலை உனக்கு, எங்க நீ 15 நாளைக்கு போயிட்டு வரேன்னு கேப்பாள். உன்னால கள்ளத்தனமா பண்ணுனா இந்த 2வது மனைவி விட்டு சமமா இருக்க முடியுமா? கள்ளத்தனமா பண்ண எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு விபச்சாரிட்ட போற மாதிரி தான் 2வது மனைவிட்ட போறாங்க. அப்ப ஜமாத்துகளையும் பண்ணி வைக்க கூடாது. 2ஆம் கல்யாணம் வந்த உடனே அது என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஜமாத்துல என்ன பண்றோம், 2வது கல்யாணம் யாரு வந்தாலும் சரி முதல் மனைக்கு நாங்க தகவல் கொடுத்துருவோம், அவங்கள கூப்பிடுவோம், அவங்களே உன்னை வச்சு விசாரிப்போம், அது சம்பந்தமா அவங்களுக்குள்ள உரிமையை 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்ப்போம். இல்ல என்னை விட்டுன்னு சொன்னா அவங்களை விடு, அந்த விஷயத்த முடிவுன்னு சொல்லுவோம். சும்மா விட முடியாது, உரிய நஷ்டம் எல்லாம் கொடு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம். அப்படிதான் நம்ம ஜமாத்துல நடத்துறோம். நம்ம ஜமாத்துல மட்டும்தான் இந்த 2வது கல்யாணம் வந்தாங்கன்னு சொன்னா இவங்க நாகூர் தர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பத்தி தர்காவில் போய் இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட்டி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, நாகூர் தர்காவில் நடக்குது. நாகூர் தர்காவுல பொண்டாட்டியை நீங்க கூட்டிட்டு போனா கூட அங்க சாஹிப்மாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க. இதா முறை. ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ளவர்கள் இப்படி செய்யலாமா, ஜமாத்தில் இப்படி செய்யலாமா? அப்ப ஜமாத்தில் என்ன செய்யணும், ஒருத்தன் கல்யாணம் வர்றான்னா அது ஃபர்ஸ்டா செகண்டா தீர விசாரிக்க வேண்டும். முதல் மனைவி மேட்டரா இருந்தா முதல் மனைவிக்கு நாங்க சொல்லுவோம், உடனே பண்ணவே மாட்டோம். இந்த ஜமாத்துல கடிதத்தை வாங்கி வைத்து எழுத்து மூலமா கொடுப்போம். அந்த முதல் மனைவி அட்ரஸ் கொடுப்போம், நம்ம எல்லாம் கொடுன்னு சொல்லுவோம்.
முதல் மனைவியோட பாப்பாக்கும் சொல்லுவோம், அம்மாவுக்கும் சொல்லுவோம். முதல் மனைவிக்கு என்ன செய்வோம், உங்க கணவர் வந்து இரண்டாம் கல்யாணம் செய்வது சம்பந்தமாக எங்கள் ஆபீஸ்ல நினைஞ்சிருக்காரு, மனு கொடுத்திருக்கிறாரு, அது சம்பந்தம் உங்களுக்கு கூட பேச வேண்டி இருக்கிறது, அவரை உங்களை வைத்து நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம் கடிதம் போடுவோம். கடிதம் போட்டு அவங்களையும் வர வச்சு அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில பேச விட்டு அவங்களுக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு அவன் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி தேவைதாங்கிற அளவுல வந்து சொன்னா நீங்க ஏமா அவன் தேவை, நீங்க தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க, அவர் தேவைன்னு இருக்குது, நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண விஷயமா வேற விஷயங்கள்லாம் அதெல்லாம் கேட்டு ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அந்த இணக்கத்துக்கு சரியா வரலன்னா என்ன செய்யணும், நம்மளை விட்டுட்டுனா கல்யாணம் பண்ணட்டும் பிடிவாதம் பண்ணாங்கன்னா அவளுக்கு உள்ள சொல்லு, 2 வீடு இருக்குல்ல ஒரு வீட்டை அவளுக்கு எழுதி கொடுத்து பினிஷ் பண்ணி விட்டு ரெண்டாவது கல்யாணம் இல்ல முதல் கல்யாணம் பண்ணிட்டு போ, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ஜமாத்துல செய்யறோம். இப்படி எல்லாரும் செய்ய வேண்டும். ஏன்னா அவளுக்கு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவள் முதல் மனைவிக்கு ஒரு உரிமை இருக்கும் பொழுது இது ரகசியமாகவோ கள்ளத்தனமாகவோ ஒளிந்து கொண்டோ விபச்சாரத்துக்கு கல்யாணத்துக்கு வித்தியாசமா தானே, டிஃபரெண்ட் என்ன, இது ஓப்பனா டிக்ளேர் பண்ணி செஞ்சால் கல்யாணம், ஒளிச்சுக்கிட்டு செஞ்சா அதுக்கு ஒரு விபச்சாரம். கல்யாணம் ஊரறிய உலகறிய செய்ய வேண்டியதானே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இரண்டாவது கல்யாணம்ங்கிற வகையில பெண்களுக்கு வந்து நிறைய அநீதி இழைக்கிறார்கள். பெண்களும் இந்த இரண்டாவது கல்யாணம் தள்ளுறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, இது மாத்திக்கிறோம், ஒரு நடுத்தர வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு அழகான இருக்கணும், இயற்கையான அழகு போயிடுச்சுன்னா கொஞ்சம் செயற்கையாக்கிக்கிற வேண்டியதானே. 15 வயசு 20 வயசு நல்லா இயற்கையாவே நல்லா அழகா இருப்பாங்க. 35 வயசு 36 வயசு வந்தா என்ன ஆயிரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ஒரு மாதிரியா போட்டு கணவன் பார்த்தவன ஒரு இளம் பெண்ணு மாதிரி தெரியுற மாதிரி என்ன செய்யணும், அப்படிலாம் அழகரிச்சுக்கலாம், நம்மள தப்பு இல்லையில. அப்படிலாம் ஆசைப்படுற மாதிரி வைத்தால் ஓட மாட்டான், அவன் தப்பு தானே போக மாட்டான். அது புள்ள இருக்கு மர்மம் இருக்கு பேர் அந்த மாதிரிலாம் பார்க்காம நீங்க அதுக்குன்னு ஒரு நேரங்களை ஒதுக்கி சந்தோஷமா இருப்பதற்கு அதுக்கு 2 பேரும் ஆலோசனை பண்ணி கலந்து ஆலோசனை, இதெல்லாம் தப்பு கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆலோசனை பண்றோம், இந்த மாதிரி குடும்ப அமைப்பு இருக்கிறது, நம்ம ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது எப்படி எல்லாம் பண்ணா சரியா வரும், அதுக்கு உள்ள ஐடியா பண்ணா வழிமுறை கிடைக்காம இருக்கு. அதெல்லாம் பண்ணி பெண்கள் என்ன செய்யணும், கணவன்மார்களை அவனுக்கு வந்து அவசியம் நிலைக்கு தள்ளி விட்டுறக்கூடாது. நம்ம நினைச்சோம்னு சொன்னா 95% இரண்டாவது கல்யாணம் அடிபட்டு போய்விடும். அது பெண்களுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. முடியாம தேவையில்லாம செஞ்சு விட்டு நொந்து போய் நூலா இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கோம், அவசரப்பட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்யறங்க, வண்டி ஓட்ட முடியல, காசுக்குன்னு சொல்றான், பிசிக்கலாவும் சொல்றான், பிசிக்கலா முடியலங்கிறான், பொருளாதார ரீதியாக எனக்கு முடியலங்கிறான். இதெல்லாம் தேவையா?